தாயின் வரம் ஏந்தி வந்தேன் தாயம்மா அப்படின்னா போதும். இவங்க அப்படியே அந்த கை இப்படி வச்சுக்குவாங்க. இப்படி வச்சுட்டு பாம்பாட்டு அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு ஆடுறது. அப்புறம் உடனே அவங்க மேல தண்ணி ஊத்துறது. அங்கே இடி முழங்குது அப்படின்னா போதும், இவனுக்கு இங்க இடி இடிச்சிருவான். கிராமங்கள்ல அதிகமா பாத்தீங்கன்னா கருப்பராயன் வந்துட்டு அப்படி, முனியாண்டி வந்துட்டு அப்படி, மதுரை வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி உள்ளுக்குள்ள புகுந்து ஆடுது. கருப்பராயனே வந்து கண்ணு முன்னால வந்து இதெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா கிராமங்கள்லயும் ஒரு ஒரு 5-6 பேர் அப்படி போலிச்சாமியார்கள் இருப்பாங்க. இதுல வந்து சிலர் வந்து பெண்கள் வந்து அவங்களுக்கு மாரியம்மா, அவங்களுக்கு பெரும்பாலும் மாரியம்மாவே தான் வரும். இவங்களுக்கு வந்து சரஸ்வதி லட்சுமி எல்லாம் வரமாட்டாங்க. ஆனா சரஸ்வதி லட்சுமி எல்லாம் வந்து அவங்க ஃபேமஸா இருப்பாங்க, இதா இருப்பாங்க. ஆனா மாரியாத்தா, காளியாத்தா, மாகாளியாத்தா இப்படிதான் வருவாங்க. இது எல்லா ஊர்லயும் ஒரு 2-3 மாரியம்மா இருப்பாங்க, 2-3 மதுரை வீரன், கருப்பராயன் அப்படி இருப்பாங்க. அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பெரும்பாலும் மதுரை வீரன் வருவ அப்படி, முனியப்பும் வருவ அப்படி. பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு, ஆனா பிற்படுத்தப்பட்ட சாமி ஆட்களுக்கு வந்துங்க மதுரை வீரன் எப்பவுமே வரமாட்டாரு. அவர் வந்து ஆஃப்லைன் தான். இவங்களுக்கு இந்த சாமி, பாப்பானுகளுக்கு சாமியே வராது. ஆனா அவன் வந்து ஒரு புஷ்னாலோ இல்ல இப்படின்னு ஏதாவது தெரிஞ்சானா போதும், எல்லா சாமியும் ஆஃப் ஆயிடுவான். ஐயோ அம்மன்றையா போதையா அப்படின்னா போதும், எல்லாம் ஆஃப் ஆயிடுவாங்க.